ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? முதல் எடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்பாடு இப்ப பண்ணி நம்ம எல்லாம் சாப்பாடு வச்சேன். நான் கிராஃபிக் இப்படி இருக்குன்னா அது என்னன்னு சொல்லி இப்போ நான் சொல்லி சரி நம்ம எப்ப ரெக்கார்ட் பண்ணாலும் ரெக்கார்டிங் கட் ஆகிட்டே போகுது. மொத்தம் 6 ஆள் அட்டம் கரெக்டா பண்ணிருக்கோம். பண்ண பரவாயில்ல வராதனால நாங்க கிராஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இனி இது வர இது ஒரு நம்பிக்கை இருக்கிறது எல்லாரும். ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. அந்த கேப்ல ஒரு குஞ்சம் பொரிச்சிருச்சு. ஆமா அதுலதான் ஒரு குஞ்சம் பொரிச்சு ஃபர்ஸ்ட் வேலை முட்டை எடுத்து உள்ள வச்சு இதுக்கப்புறம் வெளியில முட்டை கிடந்தது அதை எடுத்து இனி உள்ள போட்டு வச்சிருக்கோம். இதான் குஞ்சு, கோழி குஞ்சு பொரிச்சு வந்தது. இது மாதிரி தான் டக்குனு புதையல் வீட்டை போயிடுவோம். பாருங்க பண்ணி ஒரு ஆள் வளர்ந்துருச்சு. கொஞ்சம் எழுபது மாறியா தோயேன். குட் பாய். இங்கே பண்ணி அப்புறமா புதையல் வேட்டைக்கு போகிறாமா தலைவர் ஒன்று வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன்னு தெரியுங்களா. நம்ம அந்த வீட்டில் மிஷின் எடுத்துட்டு 2500 கிடக்கு. அதை வச்சு மிஷின் மாதிரி ஆகுது. மீன் டார்கெட் அப்போ இது இன்னொன்று உண்டு. அந்த ஆயில் கலர் பிளாக் கலரில் ஒரு ரவுண்ட் இருக்கான். அதை பார்த்து என்ன நினச்சிருந்தோம். அதை வச்சுருந்தோம். அதில் நம்ம வச்சுருந்தா அது நிறைய பைசா கிடைக்கும். ஒரு பேரலுக்கு 500 ரூபாய் என்ன தான் கிடைக்கும். அந்த ஆயில் கிணறு ஒரு பேரல் நிறைச்சா $500. அது ஆயில். ஓகே. ஃபர்ஸ்ட் மிஷின் டீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெயிலியர் டெலிவரி ட்ரெஸ் அனுப்பிச்சாவே ஒன்ல இருந்தே போமா ஃபர்ஸ்ட் இருந்து போமா. ஓகே. A old one can we need be demolish உடைக்கணும். உடைச்சேன் அவ்வளோதானே. இப்போ உடைக்கிறேன். இது இங்கே உடனே தெரியாது. 21 இந்த உடைச்சணுமா. இது எவ்வளோ தருவோம்னு நினைக்கிறீங்க? இதில் எவ்வளோ கிடைக்கும்? டீசல் இப்போ நான் இந்த மிஷின் பண்ணிக்கிறேன். இது 21 சாதத்தை உடைச்சோம். உடைச்சா பைசா இருக்கும். அது எவ்வளோ கிடச்சாங்க அது ஒரு கெஸ்ட் இல்லை. சரி கழுகு வரல. சரி டீசல் 200. ஓகே. டெமாலிஷ் பண்ணி $400. கழுகு தான் வின்னாரு. எனக்கு கழுகு ஒரு 100 அதிகமாக சொன்னார். 400 under construction. இவனுக்கு பிளாங்க கொண்டு கொடுக்கணும். அவ்வளோதானே. பிளாங்க் தானே. எவ்வளோ வேணாம்? 64 தானே. நம்மள்ட்ட இதை வச்சுட்டு எடுத்து போற எவ்வளோ இருக்கு உள்ள வச்சுக்காரன். 1 2 3 1 இருக்குதுண்ணா. 8 பிளாங்க் 2 8. ஓகே. இப்போ ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பைசா தரும். 1 8 இருக்கும். இதில் இப்போ 4 இடம் 3 இருக்குது தான். இல்லை மொத்தம் இல்லை. இதே ஒன்று ஊற்றுறேன். வைஃபையா செல்ல மாட்டீங்களா? பார்த்து தானே. 1 hour later. காலேஜ் இப்போ ஒரு ஐடியா சொல்லிச்சு. என்னன்னா இப்போ நினைக்கிறோம் வேண்டாம் நான் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இது கொஞ்சம் பெருசாக்கிக்கலான்னு. ஸோ இப்போ இதை உடச்ச வேண்டியதான வேலை. உடச்சி இருந்து விட்ட கலெக்ட் பண்ணிடுவோம். இதை கொடுத்துட்டோமா?
கொண்டு வந்துட்டேன். உள்ள கட்டுமா 250. ஐயோ, bring the fuel delivery from the gas station. 750. Bring the fuel trailer from the gas station. ல fuel trailer இருக்குதா? அது எப்படி இந்த வண்டியில எடுத்துக்கலாம். நூறாத கிராபிக்ஸ் குறைஞ்ச போய் கிராபிக்ஸ் கூட மாதிரி தெரியுது எனக்கு கண்ணுக்கு. அது மண்டை மட்டவனுக்கு கொஞ்சம் வெள்ள அந்த அது மட்டும் வெளிச்சம் அடிக்குது. அவ்வளவுதான். வேற ஒரு டிஃபரன்ஸ் கூட எனக்கு தெரியல. மற்ற மாதிரி ரோடு இல்லது. ரோடு எப்போ அறியாம மண் ரோடு எல்லாம் ஒரு மாதிரி கிராபிக்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா இப்ப ரொம்ப கிராபிக்ஸ் அதிகமா இருக்கு. அப்டேட்ல விட்டுருப்பான். நீ ஃபர்ஸ்ட் ஏரியா யாரு? நம்ம இந்த வண்டி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட் எடுக்க வண்டி நேரம் ட்ரெயிலர் இருக்கா? இது கொடுத்தா மட்டும் போதுமா? இந்த ஃபியூல் ட்ரில்லர் அந்த கேஸ் ஸ்டேஷன் கொண்டு வர மட்டும் ஒரு ட்ரெய்லர் காலத்துல இருந்தா எப்படி ஓட்டியது? ட்ரெய்லர் கொண்டு வந்துட்டேன். 20 ரூபா. பரவாயில்ல. தம்பி வாங்கிடுச்சு 15 வாங்கிடுச்சு. இப்ப ராத்திரி அப்புறம் காலில் வாங்க. The next day. இனி முதல் வேலை காலையில் முதல் வேலையே கலெக்ட் பண்றது தான். கோழி பிஞ்சாயுது சாரி இல்ல கோழி பாரு அதுக்கு வெள்ள முட்டை. ஆமா இனி வெள்ளை முட்டையில விற்கலாம். கரெக்டா கொஞ்சம் வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இன்னொரு குழி குஞ்சு வெள்ள அது போட்டு சேவல் தோசாது எல்லாம் இந்த இடத்துல கூட்டமா தான் நிக்கிறா. தள்ளி எல்லாம் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. கொஞ்சம் எள்ளு போல கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி எடுத்து நான் போயிருவேன். ஐயோ சிந்து போச்சு. ஒரு நாள் கூட இருக்க முடியும். 24 கிலோ ஒரு நாள் சாப்பிடுதா? மனசாட்சி இல்ல. கோழிக்கு இல்லையா? இல்ல போய் வாங்கி தரணும். நம்ம எப்படி ரூபாயை சேமிச்சு பண்ணால சாப்பாடு போட்டு சொத்தாலி தண்ணி இல்ல தண்ணி கம்மியா தண்ணி ஊற்றணும். உண்டா விண்டு பிள்ளை எல்லாம் உண்டா? அது ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். ஆமா ஆமா அதுக்கு மெட்டல் வாங்கணும். 150 மெட்டல் என்ன கேக்குது? விட்டை மட்டும் வாங்கிட்டு நம்ம சாப்பாடு வரேன். இவ்வளவுதான் டெய்லியா வேற வழி இல்லையே. ரொட்டி நடக்குதா? நாளை கழிச்சு ஒரு நல்ல நாள் தெரியுமா? ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு மட்டும் கணக்கு பாரு இங்க இருக்கு. ஆமா ஒரு முரட்டு பாரு கண்டுபிடிச்சிட்டேன். போய் பெட்டியை பார்த்துக்கா போய் இந்த தானே ஆகணும். எடுத்துட்டேன். அதான் எடுத்து அது தலையில இருக்கு ஹெல்மெட். அது அடுத்தது இது ஹெல்மெட்டு
பொக்கிஷமா இருக்கு போல. அது எந்த ராஜா இதா இருக்கா தொப்பியா இருக்கா? ஐயோ 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 பொத்து 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 இல்லாம போச்சு. அடே பிளாக் பிளேஸ் என்ன உடனே பிரேக் அடிக்க முடியல, வண்டி அப்படியே போச்சு. என்னது இல்லையே அது எத்தனை மீட்டர்ல கிடக்குது பாரு. அது இல்ல, அந்த ஆயில் கிணறு இருந்த மாதிரி இருக்கு. ஆயில் கிணறு பார்த்தேன், இந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்க. ஒரு மாசத்துக்கு பின்னாடி இருக்கேன் மட்டும் தெரியும். A few moments later. கண்டுபிடிச்சேன் இருக்கு. அழகு பெட்ரோல் மட்டும் போட்டா எரிக்க இப்பதான் தெரியல. அது அம்மா கூப்பிட்டு போனா நாளை காலையில கரும்பு ரவுண்டா இருக்கு. அப்படி வருது வேண்டாம கிடைச்சதாக்கா தேடுவேன் எனக்கு நல்ல வேலை. ஆனால் இது பெட்டியில் இருக்கு பார்த்தா அது இப்போ இருக்கிற கண்ணுக்கே தெரிஞ்சு நல்ல வேலை. கண்ணு போகிறதுனால எனக்கு வெஸ்ட் வெஸ்ட் என்னல இவ்வளோ அளவுக்கு 4000 சில்லறை இருக்கு. மேலே போய் பெருசு செய்யும் வண்டி ரேட்டு பார்ப்போம். வீட்டு லோன் எவ்வளோ நல்லா நடத்துன்னு பார்ப்போம். ஏன் நம்மளுக்கு தெரியாது. இது ரெண்டு மாடுல ஒன்று தான் ஏற்ற முடியும். ஒரு மாடு ஒரு ஒன்று, இது ஒன்று ஏற்ற முடியாது. இது அது எவ்வளோ தான் 2500. டிராக்டர் டிஎல்சி இது டிஎல்சி அது வாங்க முடியாது. லாஸ்ட் போகணும். அது டிஎல்சி இந்த மேப்பை பர்ச்சேஸ் பண்ணணும், அப்போ வாங்க முடியாது. இதே தூக்கிட்டு வரோம். அப்போ இது லோன் எவ்வளோ நான் பண்ணேன் ஒன்று பார்த்தேன். இல்லை எவ்வளோ நாள் கட்டினேன்? 15 நாள் கட்டிருக்கு. 30 நாள் பாதி நாள் கட்டியாச்சு. இந்த 15 நாளும் முடிஞ்சப்பறம் அடுத்த லோன் வாங்க வரேன். வரும் ஆறு பேர் பண்ண சிக்கெட்லாம் இருந்துச்சு. இப்போ நான் காட்டினேன் நேரில் இப்படி சிக்கெட்லாம் இருந்துச்சு. இது 19 பிளான் தான். 19 பிளான் இதை வச்சு கேட்டோம். ஆனால் இது மேக்ஸிமம் மாடுக்கு யூஸ் பண்ணணும். ஆனால் இது யூஸ் பண்ணால் நிறைய முள்ள இருக்கும். நிறைய ஃபியூச்சரில் பார்க்கலாம். அவ்வளோண்ணா காய்ச்சல் ஒன்று வராது. இப்படி இருந்தாலும் இருக்கும். பண்ணிக்கு இப்படி எல்லாரும் தனித்தனி இப்படி வச்சுங்க. 19 தான். இதுக்கு ஒரு 20 பிளாங்கு. இவ்வளோ பெருசாக இருக்கும். வெயிட் பண்ண வச்சு கரெக்டான ஆங்கிள் பார்த்து
உள்ள அப்போ இருக்கு. இது இவ்வளவுதான் இருக்கும். இது அடுத்து இன்னும் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ண நம்ம. இல்ல பின்னாடி வந்துருக்கு உள்ள யானை ஏதாவது அது சும்மா ஆச்சு. அது சும்மா கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. அவ்வளோக்கு ஒரு 2 அடுக்கு வச்சுட்டா போவேண்டா. இந்த சைடு இந்த டோர் அதுக்கு என்ன இருக்கு? இதான் பேங்க்கு. பாண்ட் ஃப்ரெண்டு பாண்ட் பேங்க் இருக்கு. என்ன இருக்கு? கோடி ஓடிடுடா. பாதி கண்ணாடி தானே. ஆனா இதுக்கு என்ன பண்ணேன்னா இங்க ஒரு லேண்ட் மோர் போட்டு ராவணும். அதுக்கு அது ஒரு 1000 சில்லற வரும். அதை வாங்கி போட்டு ராவனாதான் நான் ரெடி கேட்டா இப்படியே இருக்கு. நம்ம மரத்தை மட்டும் வச்சு செய்வோம். நான் ரெடி கேட்டா அது எல்லாம் கேஸ் வாரி டிம்பர் கொண்டு வரேன் டேபிள் அங்க நீ கொடுக்கணும். அதுல உள்ள என்ன இருக்குல்ல மட்டை அதுல கொடுத்தாலே போதும். நமக்கு கொடுக்க முடியல. அது இருக்கு. அது சும்மா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. மேல 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 வச்சிருக்கு. வச்சு நான் சில்லற அதை இருப்போம். இப்படி இப்ப இங்க வச்சு இங்க கையில வச்சேன். இதுக்கு மேல வச்சுல அதுக்கு இது யாரும் இப்படி வச்சிருக்கு. வந்துட்டு இதை வச்சு தூக்கிட்டு காலையில மேல மட்டும் நிறைய தேவை இல்ல. அந்த ஒண்ணு வச்சு நீ எவ்வளவு வச்சாச்சு? கண்ணாடி நிறைய மாட்டானா? இது கண்ணாடி வேணும். மரம் மட்டும் போதும். இதுல ஓட்ட ஓட்ட எரியுது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் கிடையாது. இப்போ மரத்தாலே அடைஞ்சிடும். இந்த கேப் இடங்க நல்ல கம்ப்ளீட் ஆன போய் வர மாதிரி. இதே மாதிரி பேசுற ஒரு இது முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் எப்படி முடியல. அவ்வா அதுக்காக நான் வச்சேன். ஜன்னல்ல எல்லாம் அலாட்டே வச்சு வந்து கதவு மட்டும் நம்ம வச்சிருந்தோம். கீழே வந்து வேலை பார்க்கணும். கையில கதவு தேவையில்லைண்ணா. ஓடம் போடுவோம். இங்க வச்சு சொல்லிருக்கீங்களா? சரி ஃப்ரண்ட்ல மட்டும் பெரிய கதவு பெரிய கதவு. இப்படிதான் வரும் போல. அப்புறம் அதுவே மாறும். நெக்ஸ்ட் 3 வந்து எடுத்துக்கலாம். ஒன்னாயிரம் மெய்யானமா மெய்யானமா என்னது போர் அடிக்குது. இருக்கட்டும். இப்போ இடம் சின்ன வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது எடுத்து எதுக்கு போட்டு யோசிச்சுக்கிட்டு பெட்ரோல் இல்ல அது எவ்வளவு குடிக்க? ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. வேற வாயில ஒரே வாயில அத போட்ட எப்படி இருக்கு தெரியுமா? அடுத்து ஊங்கிட்டு இருக்கு. ஊங்கிட்டடா. ஊங்கிட்டு. யோரு செத்துன்னு இருக்கு. என்ன சத்தம் வந்துச்சு? இது ஒன்னு செத்து இருக்கு. 2 சத்தம். பாடுல குட்டி போடுறது. பல்ல ஓடுது. 2 சத்தம். அண்ணா ஓடுது. ஏய் என்ன ஓடுது? சாப்பாடுல வை. ஓடுது அப்பதான் வெளில பண்ணாம ஓடுது. ஏயா கத்துற? சாப்பாடுக்கு வைக்கிற அந்த புதையல ஒரு நாளைக்கு 21 கிலோ மேல சாப்பிடுது. நிறைய நிக்குதுல இப்ப. அதுவும் சாப்பிடல. இது எல்லாரும் சாப்பாடு மறுபடியும் சாப்பாடுங்க. நம்ம கரெக்டா ஆறுதான் எடுத்து முடியும். அதுக்கு மேலோடி வேற வைக்க முடியாதா? மேலோடி வச்சு நான் இது முக்கிட்டு இருக்கணும். எப்படியா வச்சு வேறு நாங்க முக்குமே அங்க வீட்டுல 2 அடைஞ்சு ஆகும். காமெடி பண்ணாத பண்ணி இறந்து இந்த 3 செக்ஷன் 1 2 3 அண்ணன் செத்து இருக்கு. 2 3 4 உயிரோட அதை நான் கெட்டி விட்டாதீங்க. அதுல வெள்ளை சாட முடியாது. சாடு நான் பாக்கிது. பெட்ரோல் வாங்க வீட்டுக்கு நிலைமையை வச்சியா பிரச்சனை வந்து அடுக்கடுக்க அழைக்க வேண்டிய வந்து வரலன்னா ஒன்றும் வரல. Two hours later. ரெடி போனா பார்க்கலாம். வேலைக்கு போறேன் அவ்வளவுதான். ஓகேயா ஒரு லைட்டா வருது எனக்கு. ஒண்ணு உள்ள ஒண்ணு போதும். ஒண்ணு எங்க இருக்குது?
2 வருதா? பரவாயில்லையே. இனி போய் வாங்கிட்டு வந்துடுவோமா? ஆடுதாங்க. இனி இதை வந்து வீட்டில் விட்டுட்டு அடுத்து வாங்குவோம். 2 தான் எடுத்துருந்தீங்க ஒரு வண்டியில. ஆமா. இனி இல்ல அன்னைக்கு போல எல்லாம் ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இனி 2 மேல வாங்க. அதுதானே இது 2 ஃபீமேல். மேல வாங்கி ஆ, பாருங்க. இது 2 female correct. வண்டியில ஏத்த மாதிரி. நேரதா. ஒயிட் அன்னைக்கு நம்ம ஒயிட் தான் ஒயிட். அவன் ஒயிட் தான் இதுக்கு நம்ம வேற கலர்ல. ஒயிட் தான் பையலுக்கு வந்து black. ஆ. இந்த வேற உடம்பு. பாத்தே நீ உடம்பு. வெளியா இருக்கு. அது உள்ள கண்ணு உள்ள கதவு போட்டு இல்லைன்னா வெள்ளம் மோசமாக இருக்கும். அது உள்ள கொண்டு தரும்போது நான் நமக்கு நல்ல ஒரு வேலை பண்ணேன். இப்படி உள்ள பேரு இருக்கியம் தான் ஒரு வழி இல்லாதனும் அப்படி இல்லை வந்தா நான் காக முடியும். வந்துட்டியா? குட் பாய் மொட்டையா. விட்டு போதும் ஒரு பேக் போதும். சாக்கு வச்சுதான் போதும் ஆடுது. ஆடு இந்த ஒன்று உடைவோம். ஆடு எவ்வளவு இது கோழி இருந்தது. அண்ணி கூட பரவாயில்ல போல. பெரிய சாப்பாடு டப்பா வச்சனம் போல இருக்கு. இல்ல இருந்தது. சூப்பர். தண்ணி முடிஞ்ச அடுத்தது அந்த ஹனிபி உண்ட தேனீச்சி. அதை என்ன திருக்க கண்டுபிடிச்சான். அது மற்ற அடுத்தது தேனீச்சி கண்டுபிடிச்சான். அடுத்த கண்டுபிடிச்சு வீட்டில் வச்சு வளர்க்கணும். அதில் இன்னொன்று ஸ்மோக்கர் அது சொல்லிட்டான். அப்புறம் அவன் இன்னொன்று மற்ற ஆயுள் சாப்பிடவே இல்லை இன்னும். முடிச்சிருந்தா இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பை பை.